வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேட்டன்ஸ் சேனல்ல இருந்து சிங்கம் ஸ்பூப் வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வேலையை கொடுத்தா அதை உறுப்பியா செய்யறதுக்கு பக்கம்ல. ஆனா சிட்டிக்குள்ள போயிட்டு நான் பயில் வாகனத்தை வேலை பார்க்கறேன், பயில் வாகனத்தை வேலை பார்க்கறேன் பீச்சிக்கிற வேண்டியது. அண்ணா கோபப்படாதண்ணா. என்ன கோபப்படாத? கீழே இருக்க என் பொண்டாட்டிக்கு தெரியாதுடா. அதுக்கு இடத்துல இல்லடா. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாதுடா. அவ்வளவு சீக்கிரட்டா பைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஃபேஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கு. கோழி முட்டை போடும் போது மட்டும் தான் நம்ம அதை எடுக்கணும். கஷ்டம் அதுதான். முட்டை வந்து கோழியோட அடிப்பா. தெரியுது போடும். ஹலோ ஜி, நல்லா இருக்கீங்களா ஜி? யார் யாரு? நான் தான் ஜி, குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. விஜய் சேதுபதி ஐஸ் வருதா? இவரு எங்க வந்தாரு? யாராடி? அது இப்ப முக்கியம் இல்ல. நீங்க ஏதோ முட்டையை பத்தி பேசினதா பசங்க சொன்னாங்க. கஷ்டம் அதுதான். அதான் ஒரு சின்ன கருத்து ஒண்ணு சொல்லலான்னு பிரகாஷ் ராஜ்தா. ஏதா கருத்தா? ஒரு முட்டை உடஞ்சிருச்சுன்னா ஐயோ முட்டை உடஞ்சிருச்சுன்னு கவலைப்பட்டே இருக்க கூடாது. உடஞ்ச முட்டையை ஆம்லெட் போட்டமா தின்னமான்னு போயிட்டே இருக்கணும். எப்படி இப்ப வாட்ச விஜய் சேதுபதி வாய்ஸ் வருதா? டாய் டாய் டாய், உனக்கு அவர் பேரே ஒழுங்கா வாயில வர மாட்டேங்குதுடா. பின்ன எப்படி ஒரு வாய்ஸ் வரும்? ஒழுங்கா போட வை, கட்டுப்புல இருக்க. அவா என்ன சொல்லிட்டு இருந்தா? ஏதோ கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கோழி முட்டை போடும் போது மட்டும் தான் நம்ம அதை எடுக்கணும். என்னடா வேணும் உனக்கு? மறுபடியும் ஏதோ முட்டையை பத்தி பேசினீங்களாமே, அதான் இன்னொரு கருத்து சொல்லலாம். ஐயோ முட்டை பேச பேசினவர் வந்து இருப்பா இருக்கு. தம்பி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன். ஒழுங்கா போட வை. ஆனா அந்த கருத்து மட்டும் சொல்லிட்டு வச்சிருனே. என்னடா கருத்து? இந்த ஆஸ்டிச் தெரியுமா? ஆஸ்டிச் இந்த இப்படி இருக்குமே, அது அதோட முட்டை இவ்வளவு பெருசு இருக்கும். வாவ், இவ்வளவு பெரிய முட்டை, அமேசிங்ல. ஆனா அந்த முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வழி என்னன்னு. இப்ப வாட்ச் சொல்லு, விஜய் சேதுபதி வாய்ஸ் வருதா? இந்த போன் இருக்கிறதுனால நீ கூப்பிடுற. இப்போ அதை நொறுக்கிறேன். இது ஒண்ணும் வேங்கை படம் கிடையாதுண்ணே, சிங்கம். சிங்கடி இப்பதான் தெரியுதா? வேற படத்துல எடுத்து கால் பண்ணாடே. அப்ப தெரியல. சரி கோபப்படாதீங்கண்ணே. இது மல்டிவர்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் குழம்புது. டொட்டது. ஒழுங்கா போய் தொழில பாருங்கடா. இவர் தான் மயில் வாங்கணும். சென்னை சிட்டி ஆட்டி படைக்கிற டீசென்டான ரவுடி. அதான டீசென்டான ரவுடி. கோடை காலமா இருக்குல்ல, அதனால வெயில் தாக்கம் தாங்க முடியாம ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பாரு. ஓ அப்படியா? நான் வழக்கமா சொல்றதா, இந்த மூவி ஸ்பூஃப் யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்படுறது கிடையாது. இந்த ஸ்பூஃப்ல வர கேரக்டர்ஸ் எல்லாமே படத்துல வர கேரக்டர்ஸை பொறுத்தப்படுதான் அமைவே தவிர தனிப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் இந்த ஸ்பூஃப்குள்ள கொண்டு வரல. அண்ட் இந்த ஸ்பூஃப் ஒரு மல்டிவர்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். என்ன செத்து போன கேரக்டர் எல்லாம் வருது அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஸ்பூஃப் பாஸ்டர் டைம் லைன்ல ஆரம்பிச்சு அப்படியே துணிவு வழியா வந்து இப்போ உள்ள டைம் லைன்ல அப்படியே டிராவல் ஆக போகுது. சோ உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வர போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வரட்டா? டாடா. அடடடடா. வீட்டுல இருந்தாரு. எரிமலை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நாச்சி. என்ன பண்ணுதியா? பார்த்தா தெரியலையா, மளிகை கடை கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன்டே. அங்க என்னமோ வருமானம் தள்ளி சாயிற மாதிரி கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னல நக்கல் பண்ணுதியா? நக்கல்லாம் பண்ணல, உண்மைதான் சொல்லுதேன். இந்த லெசண்ட் படத்தை ரீரிலீஸ் பண்ணா கூட கொஞ்சம் கூட்டம் வரும். ஆனா உங்க கடையில அது கூட வர மாட்டேங்கி. பல்லு கருக ஏன்? சரி, ஏன் முடு கடையை பத்தி இம்படி சொல்லுது. நீ இத்தனை வருஷமா ஏடாவே இருக்கிய, ஏன் யோசிச்சிருக்கியா? எது ஏடா? ஏடுன்னு அதுக்கு என்னங்க பண்றது? உங்க மைய மாதிரி என்கிட்ட காசு இல்ல. காசு இருந்தா காசு கொடுத்து எஸ்ஐ போஸ்டிங் வாங்கியிருப்பேன். என் பிள்ளைக்கு காசெல்லாம் ஒண்ணு கொடுக்கல, ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். அப்படி ரெக்கமெண்டேஷன்ல வந்தாலும் அவன் திறமைய வச்சுதாம்ல அவன் போலீஸா இருக்கேன். அப்படி என்ன திறமைய கண்டுபிட்டிய சொல்லுதாம்ல. அதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போன போட்டு லோடு வந்துருச்சான்னு கேளு. ஏன் உங்க போன்ல பேலன்ஸ் இல்லையா? செத்த முதி ஜீவனை வாங்காம போன பேலன்ஸ் போட்டாச்சு. ஹலோ, லோடு வந்துருச்சா? வந்துருச்சா? எத்தனை மூடை வந்துச்சுன்னு கேளு. மூடையா? ஓ மூட்டையா? ஹலோ, எத்தனை மூட்டை வந்துச்சு? அப்படியா? சரி ஏங்க, இத்தனை மூட்டை வந்துச்சான்.
அப்படியா? சரி, இப்ப இத்தனை மூடையில அத்தனை மூடை எத்தனை மூடைன்னு கேளு. ஐயா இதெல்லாம் அப்படிங்க கேக்குறது? அட சும்மா கேளுல. சரி கேக்குறேன். அசிங்கமா கேட்க போறாங்க இந்த. ஹலோ, இத்தனை மூடையில அத்தனை மூடை எத்தனை மூடைங்க? என்னங்க திட்டுறாரு? பின்ன அப்படிதான் திட்டுவேன். இப்ப வெள்ளம் எத்தனை மூடை வந்துச்சுன்னு கேளு. வெள்ளமா? என்னங்க நீங்க? ஹலோ, அதுல வெள்ளம் எவ்வளவு? ஓ ஏங்க எத்தனை மூடையா? அதுல பாஸ்வேர்டு போ. ஐயா சைனா பேசுற மாதிரி இருக்கு. போன கட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப போன் பண்ண சொல்றீங்க. சைனா வரைக்கும் போவீங்க சொல்லி. என் மையம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு உனக்கு புரியும். ஐயா துரசிங்க இங்க வாயா. ஓஹோ, ஹீரோ என்ட்ரியா? சிங்கம் சிங்கம் தோர சிங்கம் சிறு கெங்கம் வேட்ட கிழிஞ்ச பேண்டு ஓட்ட கிழிஞ்ச பேண்டு ஓட்ட. செத்த மோதி செத்த சும்மா இருல. பிஜிஎம்லாம் அவியலே போடுவாங்க. அவ்வளவுதான். ஏய் ஹரி, ஆயா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று தான் ஸ்டேஷன்ல பார்த்தோம். ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரியே கேக்குறாரு. ஐயா துரசிங்க, நம்ம கடைக்கு போன் பண்ணி லோடு வந்துட்டான்னு கேளு. இதோ கேக்குறப்பா. ஹலோ, லோடு வந்துருச்சா? எத்தனை மணிக்கு? எத்தனை மூட்டை? என்ன ஒரே காலில் இம்புட்டு கேள்வி கேக்குறாரு? இப்ப பாருல என் மேனோட திறமை. நல்லா நீ ஏடா இருக்க. என்னங்க ஒரு 30-40 கேள்வியை தாண்டி போயிட்டு இருக்காரு. அதான் பக்கத்து தெருல படி செத்து கிடக்கா. போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சா? ஓ சாரி, பக்கத்து தோஸ்ல கேட்டேன். சரி, நான் இப்ப போட்டோ வைக்கிறேன். மிச்ச கேள்வி எல்லாம் நேர்ல வந்து கேட்கிறேன். ஏதோ இன்னும் கேள்வி இருக்கா? அப்பா காலைல அத்தனை மணிக்கு லோடு வந்திருக்கு. மொத்தம் இத்தனை மூட்டை. அதுல அத்தனை மூட்டை, அது இத்தனை மூட்டை. இது அப்புறம் நேற்று நைட் நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்துல உள்ள எல்லா கடைக்கும் செய்விட வச்சாச்சா? கடைக்கு நல்லா யாவரோட அத்தான் சொல்ல சொன்னாவ. என்ன பத்தி எதுவும் கேட்டாவளா? ஆமா, வியாபாரமே ஓடாத கடைக்கு உங்க அப்பா இடம் கணக்கு பார்த்து கிளிக்கிறா. ஒழுங்கா அதால வந்து கடையில உட்கார சொல்லிடு அத்தா சொல்ல சொன்னாவ. சரி, இந்த கிளம்புதே, நீ உட்காந்து சாப்பிடு. பாத்தியாலே? பார்த்தேன். உங்க மருமை என்ன உங்களை இப்படி மானம் கிடக்குறாரு? இதுக்கு தூக்கு போட்டே சாவலாமே. அது இல்லல, உன்னை கடைக்கு ஒரு தடவை போன் பண்ண சொன்னேன். ஆனா நீ பல தடவை போன் பண்ண. ஏமாவே ஒரே போன்ல பல கேள்வியை கேட்டேன். அதனாலதான் அவன் எஸ்ஐயா இருக்கான். என்ன ஏடாவே இருக்கு. ஏன்னாச்சு இதெல்லாம போலீஸ் நீங்க மளிகை கடையை வச்சிருக்கியா? அதனால உங்க மகனுக்கு மளிகை கடையை பத்தி தெரியுது. எனக்கு அப்படிங்க தெரியும். அதோட மளிகை கடைக்கு போன் பண்றதுக்கும் போலீஸ் வேலைக்கும் என்னங்க சம்பந்தம்? நாட்டுல இப்படிதான் பல பேர் சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. இப்படிதான் அவனாச்சும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுல இருப்பேன். அவனை தேங்காய் உடைக்க சொல்ல வேண்டியது. அவன் கொஞ்சம் கூடலாம் உடைச்சிட்டா, ஏண்டா தேங்காய் கூட நேரம் உடைக்க வைக்கல, நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சு என்னடா கிழிச்சா அப்படின்னு கேட்க வேண்டியது. உங்களெல்லாம் எத்தனை சின்ன கலைவாணர் இருந்தாலும் திருத்தவே முடியாத பூமரங்கள். துரசிங்க என்ன அடிச்சு துரத்துறா. சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், கோச்சுக்காதீங்க அங்கிள். புலி என்ன காலையில இந்த பக்கம் நைட்டு தானே வர சொன்னேன். அது வந்து இதான் என் தங்கச்சி. அப்படியா? பாக்குறதுக்கு இட்லி பார் இருக்காங்க. உங்களுக்கு அட்லி மாதிரி ஒரு டைரக்டர் புருஷனா கிடைக்க வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, காலையில விளையாட வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் செயின் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. ஓ, செயின் மிஸ் ஆயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லணும். கேளுங்க. நீங்க நைட்டியை இப்படி கழட்டுவீங்களா இல்ல அப்படி கழட்டுவீங்களா? ஏங்க என்ன இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அக்கா என்னக்கா அதெல்லாம்? அதானே, என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? இல்ல, போலீஸ் கேட்டா சொல்லணும். அது நான் நைட்டியே போட மாட்டேங்க, டிஷர்ட் தான் போடுவேன். ஓ, அத செயின் எப்படி செயின் பார் இருக்குமா இல்ல வேற பார் இருக்குமா? அது செயின் மாதிரி தான் இருக்கும். இந்த தொலைஞ்சு போன செயினுக்கு முன்னாடி வேற செயின் எதுவும் போட்டிருந்தீங்களா? போட்டிருந்தேங்க. அது செயின் எப்படி இருக்கும்? செயின் பார் இருக்குமா இல்ல வேற பார் இருக்குமா? சங்கிலி மாதிரி இருக்கும். செயின் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அந்த செயினுக்கு முன்னாடி வேற செயின் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஐயோ போதுங்க, அதுவும் செயின் மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாவது கேளுங்க. சரி விடுங்க. நல்ல போலீஸ். தூக்கத்துல புரண்டு படுக்கிற பழக்கம் எதுவும் இருக்கா? அது இருக்குங்க. அதாவது எப்படி இருக்கு? சும்மா சாதாரணமா 180ல புரண்டு விட்டுருவீங்களா இல்ல 360 டிகிரி சுத்துவீங்களா? அது வந்து 360 தான். அப்படின்னா ஒரு நைட்டுக்கு 10ல இருந்து 12 தடவை புரண்டு படுப்பீங்க. பெட்ல படுக்கிறதுனால பிரச்சனை இல்ல. ஒருவேளை கீழே படுத்திருந்தா புரண்டு வாசப்படிக்கே வந்திருப்பீங்க. அதுலயும் அவடையெல்லாம் பார்த்தா
பக்கத்து தெருவுக்கே வர புள்ள பார் இருக்கு. சோ பெட்டுங்கிறதுனால கண்டிப்பா அது பெட்ல தான் கிடக்கும். போய் எடுத்துக்கோ, இதான் இருக்கு. அது எப்படி அவ்வளோ ஷியோரா சொல்றீங்க? ஒருவேளை செயின் அங்க இல்லைன்னா நீங்க உங்க போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிடுறீங்களா? ஏடா இதெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வர? தனியா வர வேண்டியதானே? அது தனியா வரலாம்னு தான் பார்த்தேன். ஆனா எனக்கு நாய்னா பயம். இது வந்துச்சுன்னா பேய் மாதிரி கத்தி அந்த நாயை விரட்டி விட்டுரும். அதனாலதான் இதை கூட்டிட்டு வந்தேன். எது? அடி பாவி, உன்னை நம்பி வந்தனேடி. சரி வீட்டுல போய் தேடிப்பாரு, கண்டிப்பா அது அங்கதான் இருக்கும். அட ஆமா, இங்கதான் இருக்கு. நிஜமே சங்கிலி தாயா. இது யா கழுத்துல மாட்டினீங்க? சொந்த ஊரு சென்னை தான், ஆனா வெளிநாட்டுல செட்டில் ஆகி பல வருஷம் ஆகுது. இருந்து சொந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணுமேங்கிறதுக்காண்டி இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். கட்டுங்க. ஆனா ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க. ஆனா நம்மளே ஒரு பிரச்சனை தான், நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? நான் தாண்டா வருவேன். யாரா இல்லங்க, யாராச்சும் வருவாங்க, படம் வேணும்னு கேட்பாங்க. அப்படி யாராச்சும் வந்தா என்ன கூப்பிடுங்க. அப்படி யாரு வர போறாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். படம் வேணும்னு கேட்பேன். என்ன தம்பி அதுக்குள்ள வாய்ஸ ரைஸ் பண்ற? பணம் கொடுக்கலாட்டி என்ன பண்ணுவ? வேறடா உன்னை போட்டு தள்ளிடுவேன். என்னடா நான் மிரட்டிக்கிட்டு இருக்க, நீ லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம்யா, ஸ்னைப்பர் கம்னாட்டி வேலையே இல்லன்னு இப்ப வேலை வந்துருச்சு. ஜெயிலரா? கூட்டத்துல எவனாச்சும் ஒருத்தர சுடுறான். ஏன்னா அண்ணா நம்ம செப்பட்டு செய்யறவன சுட்டானே. என்ன நடக்குதுங்க? ஏண்டா தம்பி, நரச்ச மண்டைய பார்த்தோன்னே கிராண்ட் ஃபாதர் நினைச்சியா? வக்காளி அமெரிக்கால நான் பெரிய காட் ஃபாதர்ரா. நான் செஞ்ச கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு என்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்துட்டேன். சொந்த ஊரா இருந்தாலும் பாதுகாப்பு வேணும்ல. சுத்தி 4 ஸ்னைப்பர் வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆனா நீ என்ன மிரட்ட பாக்குற? இனிமே இந்த பக்கம் வந்தா நொறுக்கி விடுவேன். அதோட தொழிலை விட்டுட்டு எங்கடாச்சும் ஓடி போயிரு. அந்த கிழட்டு பயில ஏதாவது ஒரு பண்டிகைடா, இல்லாட்டி நம்ம தொழில் பண்ண முடியாது. கட்டையில போற வயசுல காட் ஃபாதர் அத கபராட்டி. அவனெல்லாம் அட்டாக் பண்ணவே முடியாது. அட்டாக் பண்ண போனா நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்க. வழக்கமான முறையில் அட்டாக் பண்ணாதானே திரும்ப அட்டாக் பண்ணுவான். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். என்னடா பண்ண போறோம்? ஹலோ, உடல எனக்கு தெரிஞ்ச இடம் உண்டு, ரொம்ப ஓவரா பண்றா. அவனுக்கு செய்வன வைக்கணுமே. வச்சிடலாமே. விக்ரமுக்கு போகுது. இவரு செய்வன வைக்கிறவரா? ஞாபகம் இருக்குல்ல? ரூல்ஸா? என்ன ரூல்ஸ்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஒருவேளை இருந்தா மீறப்படும். டும் டும் மாலடும் டும் மஞ்சள் டும். எனக்கு யாராவ எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கா? சரி, நல்லபடியா முடிஞ்சிடும்ல? அதெல்லாம் கவலையப்பட வேண்டியதில்ல. இப்பதான் தூத்துக்குடியில ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தேன். என்கிட்ட நல்லா பண்ணா சரி, நான் டீடைல்ஸ் அனுப்புறேன். ஆனா அவன் மொட்டையா போடும். போயிருவான். கிழட்டு பையல என்ன மிரட்டுற? சத்தடி. அண்ணா ஒரு குட் நியூஸ், கிழமை மண்டையா போட்டான். அப்படியா? அதுக்குள்ளயா? பரவாயில்லையா, செய்வன நல்லா வேலை பார்த்திருக்க. அவனுக்கு டபுள் பேமெண்டா கொடுத்துருவோம். ஆனா ஒரு பேட் நியூஸ், சேவனை வச்சது நம்ம தானே எவனா போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டான். அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன செய்வன வச்சதுக்கு கேஸா? என்னடா நடக்குது நாட்டுல? சட்டம் ஒழுங்கே சரியில்லையா? ஆமாண்ணே, ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். நாளை காலையில கோர்ட்டுக்கு வர சொன்னாரு. இவனுக்கு கேஸ்லாம் இருக்குதா? என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏதாவது முக்கியமான கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குதா, அது முடிஞ்ச அப்புறம் நம்மள கூப்பிடுவாங்களாம். அப்படி என்னடா முக்கியமான கேஸ்? என்ன கேஸ்ன்னு தெரியல, ஏதோ ஒரு கிளைய கூட்டியாந்து நம்ம ரூல்ஸ் தான் வாதாடிட்டு இருக்காப்ல. என்ன ரூல்ஸா? ஐயா இப்ப போறானே. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அதே டீம் மியூசிக் ஆயிட்டீங்களா? ஏடா நிறுத்தல. அப்ஜெக்ஷன் எதுக்கு சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விவசாய இல்லையா?
சும்மா எதுக்கு எடுத்தாலும் அப்ஜெக்ஷன் மன்னிச்சிருங்க கணம் கோட்டார் அவர்களே. இதோ கூண்டில் நிக்கிறாரே மிஸ்டர் சூர்யா. எது சூர்யாவா? ஏலே என்னலே ஒரிஜினல் பேர் சொல்லுத, கேரக்டர் பேர் சொல்லு. கேரக்டர் பேரே சூர்யா தான் யுவர் ஆனர். யாரு அவரே காரணமாயிரும். அதுல வர சூரிய. டாடி, நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணேன். ஆனா அது இன்னைக்கு என்னை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்படி என்ன பண்ணீங்க? டாடி, ஓ மைண்ட் வாய்ஸ் மாவனா தெரியல யாருன்னு. சரி நீங்க சொல்லுங்க. அதான் யுவர் ஆனர், இதோ குற்றவாளி கூண்டில் நிற்கும் சூர்யா என்பவர் எனது கட்சிக்காரர் திருமதி மூணு சாந்தியை. எது மூணு சாந்தியா? ஏலே இன்னும் நீ அந்த பொம்பளை விடலையாலே? அது இன்னுமா சால அன்னைக்கு சொன்னனே, நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த ராமானுஜ ஓய மாட்டான் யுவர் ஆனர். அது ஓய்யும். ஏலே ஏம்ல என் சீவனை வாங்குறதுக்குனே வந்து சேர்றேன். ஜீவன நான் இந்த யூனிவர்ஸ்ல எவனுக்குமே பயப்பட்டது இல்ல. ஆனா காலையில பல்லு விளக்கும் போது பயந்து வருது உன்னை நினைச்சு. நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருவியோன்னு. ஊர்காட்டுல எத்தனையோ கேஸ் கிடக்கு. நீ அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டே தெரியுற. அது செத்தாலும் விட மாட்டியாலே. ஏல உண்மை செத்து போன அந்த அம்மாவை தூண்டி தானே கொண்டு வந்திருக்கப்ப. அது பேசாம நிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அச்சோ பெருமாளே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் மூணு சாந்தி ஜட்ஜி கேக்குறாரோ இல்லையோ, 2 வார்த்தை பேசுங்க. ஐயா வணக்கம். ஏலே நீ ஏன் பாருல அந்த அம்மாவை எம்புட்டி வீக்கா இருக்குன்னு. ஆனா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. சரி இன்னைக்கு என்ன கேஸ்? அதான் யுவர் ஆனர், நேத்து எனது கட்சிக்காரர் திருமதி மூணு சாந்தி 1/2 கிலோ காய்கறியை வாங்கிட்டு தூக்கிட்டு போயிருக்கார். அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த இந்த சூர்யா என்பவர் எனது கட்சிக்காரர் பின்னாடி கிட்டார் பொட்டியை வைத்துக் கொண்டு டிங்கிடி டிங்கிடி என வாசித்துக் கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் எனது கட்சிக்காரர் பெயரை சொல்லி பாட்டும் பாடி ஈவ் டீசிங் செய்துள்ளார். ஐயோ கிடையாது, நான் எதிர்த்து ஏதாவது பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தேன். என்ன பாட்டு பாடுனேன் சொல்லுங்க. ஓ சாந்தி சாந்தி என் உயிரை நீ ஏந்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளாட் பண்ணிருக்காரு எனது கட்சிக்காரர். மூணு சாந்தி தான், நீங்க 2 சாந்தி தான் கூப்பிட்டாரு. ஏங்க இப்படி அபாட்டமா பழி போடுறீங்க? அந்த பாட்டு யாரு கூட எனக்கு தெரியாதுங்க. பாட்டி அச்சோ பெருமாளே, ஆன்டி மாதிரி இருக்கும் எனது கட்சிக்காரரை பாட்டி என்கிறார். நோட்டீஸ் பண்ணிடுறார். ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் பாட்டது எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக. ஓ அப்படியா? அந்த பொண்ணோட பேர் என்ன? அவங்க பேரு மேகனா. மேகனா? மேகனாவுக்கு சாந்திக்கு என்ன சம்பந்தம்? நீங்க மேகனாவுக்கு பாடுங்க. ஓ மேகனா மேகனா என் உயிரை நீ தூக்குடா அப்படின்னு பாடுங்க. என்னங்க அது? உங்க அப்பா மகனே. எது உங்க அப்பா மகனா? ஏலே நீ ஒரு ஐயர்லே. அது வந்து சாரி யுவர் தோப்புனார் மகனே. இது திருந்தாது. ஏலே இதெல்லாம் ஒரு கேஸாலே கண்டது கடியதை கொண்டு வந்து கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படி இல்லை யுவர். பெண்களுக்கு நாட்டில் பாதுகாப்பே இல்லை, யாருக்குமே அக்கறை இல்லை, யாருக்குமே பொறுப்பில்லை, யாருக்குமே எதுவுமே இல்லை யுவர். எனக்கும் பொறுமை இல்ல. ஐயோ செத்த பொறுங்கோ, நான் ப்ரூவ் பண்றேன். அந்த பையனோட டிஷர்ட்டை பாருங்க. ஓ சாந்தி என எழுதி விட்டுள்ளார். அப்படி என்றால் எனது கட்சிக்காரரை திட்டமிட்டு ஈவ்டீசிங் செய்துள்ளார். ஏல ஒழுங்கா ஓடி போயிரு, கோர்ட் வர நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ இல்லை யுவர், என்ன நம்புங்க. ஏல கோவத்துக்களை பதில மேசையை தூக்கி அடிச்சு போடுவேன். உனக்கு வேற கேஸே கிடைக்கல. வேணும்னா அந்த பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிட்டு பிராங்க் பண்ணிட்டு திரிவானுல அவனை பிடிச்சு வா. அப்ப எனது கட்சிக்காரர் மூணு சாந்திக்கு ஜஸ்டிஸ். அடங்கொப்ப நீ அடங்கவே மாட்டியலே. இருங்க போயிடுறேன். அந்த கேஸ் முடிஞ்சிச்சு, நம்மள கூப்பிடுறாங்க, வாங்க போ. இதுக்கெல்லாம் ஜாமீன் ஒரு கேடு. சரி ஜாமீன் கொடுக்குதே. இவருக்கு வக்கீல் யாரு? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்த போடணும். போடுவியாலே? போடுறகையா. தோரசிங்கனுக்கா உயிரே கொடுப்போம். 12 மணி கரண்ட் வந்துருச்சு, அங்க போய் தண்ணி பாய்ச்சாம இங்க வந்து உயிரை கொடுப்பேன். போய் தண்ணி பாய்ச்சி அங்கிட்டு இல்ல சோத்துல வசதா சாப்பிடுவேன். அது இந்த ஈரமா வரேன். இல்ல இங்க ஏறல, தண்ணி பாய்ச்சி வந்து வச்சுக்கிறேன். பார்த்தல்ல, கேட்டல்ல, புரியுதா, தெரியுதா, அறியுதா, சரிதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இவ்வளவு அடி விழுவுது. நான் குரல் கொடுத்தா இந்த சவால் விடுறது, செங்கல் பிடிக்கிறது, சாடி எழுதுறதுலாம் இங்க வேண்டாம். இன்ஸ்பெக்டர் தானே ஓட்டு வீட்டுல உட்காந்துருப்பா. இன்ஸ்பெக்டரா? நீ வரும் எஸ்ஐ தான். சரி எஸ்ஐ தானே ஓட்டு வீட்டுல உட்காந்துருப்பா. ஓட்ட பிரிச்சவட போட்டுலாம் நடிச்சியோ. ஓட்டு ஸ்டேஷன் ஏய் சொந்த ஒரு காரவ இங்க நிக்கிறவள பெரியப்ப சித்தப்ப பாவ பச்சா அக்காளி பக்காளி. 2 minutes later தங்கச்சியோட குழந்தையோட தம்பியோட பாவனாரோட பையன்.
சொந்தக்காரங்க எவ்வளவுதானே புரிஞ்சிச்சு. அடுத்த டைலாக சொல்லு. என் இபேல இருந்து ஒரு பிடி விழுந்தாலும் உன்னோட உயிரோட புதைச்சிருவாடுவா. ஐயா அப்ப கருவேப்பிலையை தேய்ச்சி குளிடா. என்னவா நக்கலா கூட்டிட்டு ஒழுங்கா கையெழுத்த போட்டு போ. அட படம் காது போயிடுச்சு. கத்தி காதே கேட்கக்கூடா பண்ணிட்டேடா. கேட்கலையா இந்த பேசிக்கிட்டு இருக்க. உலகாக்க கையெழுத்த போடுறேன்னு காட்ட கையெழுத்த போட்டு தொலைற. ஐயோ முடிஞ்சிச்சா? சம்பந்தப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் தீர விசாரித்ததில் எல இங்க நான் தான்ல ஜட்ஜு. அது வந்து ஐயா சாரிங்க ஐயா, ஏதோ மறந்துட்டு சொல்லிட்டேன். இருங்க இப்ப சொல்றேன். இதோ குற்றவாளி கூட்டில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கம் என்பவர் தனது மேலதிகாரியான அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜேந்திரனை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்பது சாட்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஏம்ல துரசிங்கம், என்னவே இது? ஒரு காலத்துல உன் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டவன். இன்னைக்கு உன் கோவத்தினால என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. ஆமா, கூட யாரோ கூட்டாளி இருந்தான்னு சொன்னீங்களே, அவ யாருல? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவாதான் யுவர் ஆனர். அதான் யாருவே? வேற யாரு? ஆக்சிடென்ட் பண்றதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி 2 பேர் இருப்பாளே, அவாதா. வீடியோ சூப்பராக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. ஒரு கேரக்டரும் வரப்போ வேற லெவலில் இருந்தது. மல்டிவர்ஸ் நான் வந்து சிங்கம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சேன், மல்டிவர்ஸாக எடுத்துகிட்டு வந்தார். எல்லாமே வேற லெவல் பண்ணியிருந்தாரு, செம்மையாக அந்த இருந்துச்சு. டைலாக்ல சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு அதை விட இவங்க வேற பக்கத்துல உட்காந்து சொல்லதான் ரொம்ப சிரிப்பு வந்தது எனக்கு வந்து ஒரு காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நேரம் சங்கிலி நீ செயின் எப்படி இருக்கும், செயின் மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சங்கிலினா அவங்க நிஜமாவே சங்கிலி தான் எடுத்து வராங்க. பாகுபலிக்கு போயிட்டாங்க போல இருக்குது. பாகுபலி சங்கிலி கட்டிருப்போம், அது எடுத்து வந்து வச்சுட்டு இதுதான் அதுன்னாங்க. நல்லா இருந்துச்சுங்க, கான்செப்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கோட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ரூல்ஸ் ராமானுஜம் அங்கே இருந்தது வேற லெவல். இன்னுமா அந்த பாட்டியை பூச்சிக்கிட்டு இன்னுமா அதே நடத்திட்டு இருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.